வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இந்த இணையத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனை உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். குரு மகானின் மகிழ்ச்சி வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களின் கருத்தில் ஒன்றுபட்டு இந்த சிந்தனை உரையை ஆரம்பிக்கின்றேன். நாம் இந்த பிரபஞ்சத்தில் அனைவரும் எங்கு இருக்கின்றோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், யாருக்காக செய்கின்றோம் என இதை ஏன் செய்கின்றோம்? இன்றைய உலகில் மனிதர்கள் காலையில் விடிந்ததில் இருந்து இரவு உறக்கம் வரை எங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள்? ஏன் இந்த அவசரம்? எங்கு என்ன செய்ய போகின்றீர்கள் அல்லது போகின்றோம்? நாம் காலையில் எழுந்து சாலையில் செல்வோரை கவனித்தோமானால் எத்தனை விதமான வாகனங்கள், எத்தனை விதமான மனித முகங்கள், மனிதர்கள் பேசும் எத்தனை மொழிகள், பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்று கூட கவனிக்க நேரம் இல்லாமல் ஓடுகின்றோம். இதற்காக இந்த ஓட்டங்கள் ஏன் ஓடுகின்றார்கள்? அனைவரும் ஒரே நோக்கத்தில், பணம் மட்டுமே வாழ்க்கை என்கின்ற நோக்கத்தில், ஆசையில் ஒருவரை முந்தி ஒருவர் வாழ்வின் தரத்தை உயர்த்தி கொள்ள ஓடுகின்றார்கள். இவர்களில் வென்றவர் யார்? வென்றவர் இப்போது எங்கே இருக்கின்றார்? ஓடி ஓடி களைத்து போய் இப்போது எங்கே ஓய்வு எடுக்க செல்கின்றாரோ தெரியவில்லை. ஏன் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம் தெரியாது. உடன் பிறந்தவர்களுக்கும் தெரியாது, ஓடி களைத்தவர்களுக்கும் தெரியாது, இதனை கண்டவர்களுக்கு தெரியாது. இத்தனை ஓட்டம் ஓடி சம்பாதித்தவர்கள் எப்போது எங்கே இருக்கின்றார்? அவர் ஓடி சேர்த்ததில் எதை கொண்டு போனார்? இவ்வாறாக எதுவும் கொண்டு போக முடியாத எது எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அது அங்கேயே இருக்கின்றது என்பதும் தெரியும், புரியும். ஆனால் அதற்கு இந்த மனமானது ஒன்றுபடுகின்றதோ இல்லை. உடலும் கலைத்து நோய்வாய்ப்பட்டு அளவிற்கு ஓடுகின்றார்கள். கடைசியாய் களைத்து அமரும் போது இதுவரை நான் எதற்காக ஓடினோம் என்கின்ற சிந்தனை வருகிறது. தன்னால் இனி எதுவுமே முடியாது என்கின்ற நிலை வரும்போது மட்டும் நாம் ஓட்டம் நிற்கின்றது. ஏன் ஓட்டம் இனி ஓட முடியாது என்றதும் அத்துடன் அதை நிறுத்திக் கொள்வதற்கு மனம் இடம் கொடுப்பதில்லை. தொடர் ஓட்டம் போல் அதனை எடுத்து தனது வாரிசுகளிடம் கொடுக்கின்றோம். அவர்களையும் ஓட வைக்கின்றோம். எப்போது இந்த ஓட்டம் நிற்கும்? இயற்கை தன் இயக்கத்தை நிறுத்தும் போது அனைத்து ஓட்டமும் நின்றுவிடும் என்பது நமக்கு தெரியும். இருந்தும் பொருள் சேர்க்க ஓடுகிறார்கள். இந்த பொருள் உனக்கு எதற்கு உதவப் போகின்றது? உடலை சுகமாக இன்பமாக வைத்துக் கொள்வதற்கு மட்டுமே நீ சேர்த்து வைத்திருக்கும் பொருள் பயன்படுமே என்று வேறு எதற்கும் இந்த பொருள் பயன்படாது என்பதை திருமூலர் பாடல்கள் மூலம் விளக்குகின்றார். பார்ப்போம் ஒரு பாடல். தன்னது சாயை தனக்கு உதவாதது கண்டும் என்னது என்றிருப்பார்கள் ஏழைகள். என்னுயிர்ப்போம் உடல் ஆக்கப் பிறந்தது கண்ணது கண் ஒளி கண்டு கொள்வீரே. மனிதன் மரத்தின் நிழலில் தூங்கலாம், கட்டிலின் நிழலில் தூங்கலாம். ஆனால் தனது நிழலில் தூங்க முடியுமோ? முடியாது. இருந்தும் எமது பிள்ளைகள்
என்னை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் எனது உயிர் போனாலும் உடலால் சேர்த்த செல்வம் காப்பாற்றும் என்று நினைத்திடும் பேதைகள் உனது கண்களில் ஒளியாக குடிகொண்டிருக்கும் இறைவனை மனக்கண்ணால் கண்டு கொண்டு அமைதி பெறுங்கள் என்று திருமூலர் பாடுகின்றார். நீ இந்த உலகில் உயிர் என்பது உடலில் இருக்கும் பொழுதே இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் உனது பிணத்தை கூட வீட்டில் வைத்திருக்க மாட்டார்கள் என்பது சிவவாக்கியரின் கருத்து ஆகும். அதில் ஒரு கவி பார்ப்போம், சிவவாக்கியற்ற கவியை. மண்கலம் கவிழ்ந்தபோது வைத்து வைத்து அடங்குவர், வெண்கலம் கவிழ்ந்தபோது வேணும் என்று பேணுவர், நம்கலம் கவிழ்ந்தபோது நாரும் என்று போடுவார். என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. வீட்டில் உள்ளவர்கள் மண்ணால் செய்யப்பட்ட பண்டங்களை பாத்திரங்களை கீழே விழுந்து உடைந்து போனாலும் அது பின்னால் தேவைப்படும் அல்லது பின்னுக்கு உதவும் என்று எடுத்து அடுக்கி வைப்பார்கள். அதுபோல் வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாண்டங்கள் கீழே விழுந்து உடைந்து போனாலும் வேறு மாற்றிக்கொள்ளலாம் என்று எடுத்து வைத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் பொருள் தேட ஓடி ஓடி உழைத்து ஓடிப்போன உனது சடலத்தை ஒரு நாளுக்கு மேல் உனது வீட்டில் வைத்திருந்தால் நாற்றம் எடுக்கும் என்று சுடுகாட்டில் கொண்டு போடுவார்கள். இப்படிப்பட்ட நாறக்கூடிய உடலில் உனக்கு கலந்து உன்னை இதுவரை காப்பாற்றிய உனது சொந்த பந்தங்களின் எதிர்காலத்திற்கு பொருள் சேர்க்க உனக்கு நீ இதுவரை உன்னை அறியாமல் சிந்திக்காமல் மயக்கத்தில் இருந்தாய். ஆனால் நீ வெளியே தேடும் இறைவன் உனக்குள்ளே மறைவாய் இருப்பதை அறியாமல் அலைந்து கொடுக்கிறோமே என்கின்றது சித்தர் சிவவாக்கியரின் கருத்தாகும். நாம் அனைவரும் இறைவன் என்கின்ற பொருளை வெளியே தேடி சபமாக போகும் இந்த சடமான தேகத்திற்கு பூசைகள் செய்து வருகின்றோம். மக்கள் அனைவரும் சிவ பூசையை தனக்குள்ளே இருக்கும் சிவத்துக்கு செய்யாமல் சாக போகும் உடலுக்கு சவபூசை செய்கின்றோம். ஏன் எனில் இன்றைக்கு மனிதர்களின் செவியிலும் மனதிலும் உடலிலும் தேவையை அதிகமாக ஒலிக்கின்றது. நமது உடல் சுகம் கேட்க நம் மலை வாசஸ்தலம் செல்கின்றோம். உடல் சுகம் கேட்க மசாஜ் பார்லர் போகின்றோம். அல்லது உடல் அறிவியின் சுகம் தேட குற்றாலம் குதூகலிக்கின்றது. வயிறு பசிக்கிறது என்கிறது, மனிதர்கள் உணவுக்கு அலைகிறார்கள். அதே உடல் பசியை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடிக்கின்றது. மனிதன் இரியை தேடி அலைகிறார். இப்படியாக ஒவ்வொரு விடயத்திலும் அலைந்து அலைந்து கடைசியில் உடலானது அலங்காரம் செய்ய ஆடை நகைகள் கேட்கின்றது. அனைத்தும் உடல் தேவைக்கேற்ற உருவாக்கப்பட்ட பொருட்களையே இங்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இங்கு அனைவரும் தெய்வத்தை பட்டினி போட்டு சவத்துக்கு பூசை செய்கிறார்கள். பிரேதம் பேசுகிறது. என்ன பிரேதம் பேசுமா? பிரேதம் பேசுகிறது. எந்த உடல் ஆத்மாவை நினையாமல் தன் உடல் சுகத்தை மட்டும் பேசுவதும் நினைப்பதும் பிரேதம் தானே. எப்போது ஒருவன் தன் அறிவாகிய ஆன்மாவின் பேச்சை கேட்டால் தேகத்தின் சுகத்திற்கு தேகத்தின் பேச்சை கேட்கிறானோ அப்போதே தெரியவில்லையா இந்த பிரேதம் பேசுகிறது என்பதை. இதிலே கூடுதலாக கவனிக்க வேண்டிய விடயம் தன்னை அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றுதான் இந்த சிவவாக்கியரின் கருத்தாக இருக்கின்றது. இன்று நாம் காலையில் எழுந்ததும் தினசரி நாளிதழில் ஆன்மாவாகிய அறிவின் பேச்சை கேட்காமல் பேசும் சமமாகிய இந்த உடலின் பேச்சை கேட்காமல்
இன்று நடக்கும் உலக சூழலிலே என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றது என்பதையே தேடி மனமானது அலைகின்றது. ஒவ்வொருவரும் தங்களால் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல், தன்னை அறியாமல் தேவையில்லாததை மனம் அலையும் வழியிலே விட்டு பயணிக்கின்றோம். உடலின் பேச்சை கேட்பவர்கள் என்று இந்த பிரேத பூசை இப்போது மட்டும் நடப்பதாக எண்ண வேண்டாம். அந்த காலத்திலே, புராண காலத்திலே இதற்கும் ஒரு கதையுண்டு. இந்திரன் கௌதமியின் பத்தினியின் அழகில் மயங்கினான். இதனைக் கண்ட அறிவு, உன் மனைவி இந்திரனிடம் இல்லாத அழகு இவளிடம் உள்ளது என்றது. ஆனால் உனது மனைவியை விட அகலிகையின் அழகில்தான் இன்பம் உள்ளது என்று மனம் சொல்லுகிறது. ஆனால் இந்திரன் என்ன செய்தான்? இந்திரன் தனது ஆன்மாவின் பேச்சை கேட்க மறந்தான். உடலை இயக்கும் மனதின் பேச்சை கேட்டான். என்ன நடந்தது? இந்திரனிடம் அகலிகை இரையானாள். இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் மனம்தான் காரணம். ஆனால் ஆன்மாவின் பேச்சை யாரும் கேட்பதில்லை. அதில் கேட்பவர்கள் மிக சிலரே. அவர்கள்தான் ஞானியாகின்றார்கள். இப்படியாக இந்திரன் அகலிகை கதை மட்டுமல்ல, இன்று உலகின் அநேகர் கதையும் இப்படித்தான் இருக்கின்றது. மனம் சொல்வதையே கேட்கின்றார்கள். இது படித்த அறிஞன் முதல் படிக்காத பாமரன் வரை அனைவரும் உடம்பின் ஏவலுக்கு கட்டுப்பட்டவர்களே. இவர்களிடம் அறிவு மௌனமாகிவிட்டது. கடல் அழிந்தால் அல்லது உடல் அழிந்தால் உயிரும் அழிந்து போகும் என்பது என்னவோ உண்மைதான். அதே சமயம் உடலின் பேச்சை கேட்கும் நாம் ஆன்மாவை பட்டினி போடுவது நியாயமா? இந்த உடலை நாம் ஏன் வீண் செய்கின்றோம்? ஆனால் இந்த உடலுக்கு உத்தமன் குடியிருப்பதை அறிந்து கொண்டு உடலை போற்றினேன் என்கிறார் திருமூலர். நாம் உள்ளிருக்கும் உத்தமனுக்கு பூசை செய்யாமல், நினைக்கவும் முடியாமல் மறந்துவிட்டு உடம்பை மட்டுமே போற்றி வணங்குகின்றோம். அது பிரேத பூசையாகும். இப்போது உலகில் பிரேத பூசையே அதிகம் நடக்கின்றது. இந்த பிரேத பூசை என்பது மேற்கத்திய கலாச்சாரம். இதை இன்றைக்கு நம் மக்கள் கையில் எடுத்து கொண்டார்கள். மேற்கத்திய நாடுகளை நாம் கலாச்சாரத்தை தேடியும் நாடியும் இங்கு ஓடி வருகின்றார்கள். இங்கு என்பது இந்தியாவுக்கு ஓடி வருகின்றார்கள். நாம் இப்போது செய்யும் பூசை தவறானது. நம் உடம்பும் உடம்பை இயக்கும் புலனும் மனமும் நமக்கு செய்யும் போதனை மிக மோசமானது. நாம் அனைவரும் இப்போது கூண்டில் வாழ்கின்றோம். நம்மை அறியாமல் இந்த கூண்டே சுகமானது என்று எண்ணத்தில் வாழ்கின்றோம். நாம் எப்போது இந்த உடல் என்ற கூண்டை விட்டு வெளியே வர மிகவும் பயன் கொண்டு திரிகின்றோமோ, நாம் அடைக்கப்பட்டிருப்பது கூண்டு என்பது நம் மனதுக்கு தெரியாமல் இல்லை. தெரிந்தாலும் வெளியே வர பயம். ஏன் இந்த பயம்? எதனால் இந்த பயம்? சற்றே சிந்தித்து பாருங்கள். இந்த பயத்துக்கு மூல காரணம் பற்றும் பாசமும் தான். சேர்த்த செல்வத்தின் மீது பற்று, கட்டிய மனைவி மீது பற்று, பெற்ற பிள்ளைகள் மீது பாசம். இதுவே உண்மை என்று நினைப்பதால் கூண்டில் அடைபட்டுள்ளோம். இந்த கூழ் என்பது அவர் தன்னுடைய பற்றும் பாசத்தை தான் இங்கே முக்கியமாக திருமூலர் கூறுகின்றார். ஆமை எப்போதும் தன் ஓட்டுக்குள் இருந்தே வாழ்வது போல் மனிதர்கள் உடம்பில் எல்லைக்குள் இருந்தே இறந்தும் போகின்றார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உடம்பின் மொழிதான் புரியும். உள்ளிருக்கும் உண்மையான இறை அல்லது ஆன்மாவின் பொருளான குரல் ஒருபோதும் கேட்காது, புரியாது, புரிந்து கொள்வதுமே முடியாது. இதை கேட்பவன் ஞானி ஆகிறான். மனிதன் எப்போதும் நான் என்று நம்புவது உடலை நான் என்று எண்ணியே வாழ்வது. நான் என்கின்ற ஆன்மாவை அறியாமல்
அழிந்தும் மறைந்தும் போகின்றார்கள். இது அறியாமையே. இந்த அறியாமையை எப்படி நாங்கள் தெரிந்து முன்னுக்கு வர முடியும்? இங்கு ஒருவன் இறந்துவிட்டான், இது நாள் வரை நான் எனது என்று பேசிக்கொண்டு இருந்த பொருள் எது என்று அறிந்தும் அது எங்கே போனது, ஏன் போனது என்று தேடி அந்த உயிருக்குத்தானே மாலை போட்டு மரியாதை செய்து அனுப்ப வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? உடலுக்குத்தான் மாலை மரியாதை செய்கின்றோம். இது சரியா என எப்போதாவது சிந்தித்துண்டா? இது எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு மனிதன் தன் பணியில் இருந்து ஓய்வு பெறும்போது அவனுக்கு மாலை மரியாதை செய்யாமல் அவன் உபயோகித்து பொருளுக்கு மரியாதை செய்வதைப் போன்றே இதுவும் அறியாமையே. இப்பொழுது உயிரைக் கண்டு அதனை வழி அனுப்பும் சடங்குகள் மறைந்து போய் எங்கும் உடலின் பேச்சுத்தான் உரக்க கேட்கின்றது. அதாவது அவர்களின் புகழைத்தான் பாடித் திரிகின்றார்கள். புகழோடு சேர்ந்து அந்த உடலுக்கும் மரியாதை செய்கின்றார்கள். இந்த உடலின் பேச்சை மனம்தான் பேசுகின்றது என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும். உடலின் பேச்சிலிருந்து விடுதலை அடைய வேண்டுமென்றால் முதலில் மனிதன் கட்டுப்பாட்டில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நாம் எதில் சிறைப்பட்டுள்ளோம்? எதற்காக சிறைப்பட்டுள்ளோம்? பந்தம், பாசம் என்கின்ற இரண்டில் நாம் சிறைப்பட்டு இருக்கின்றோம். எதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் அல்லது எதிலிருந்து விடுதலை அடைய முடியும்? இந்த பந்தம் நமது கூண்டாக மாறிவிட்டது. இந்த கூண்டிலிருந்து யார் விடுதலை பெற முடியும் என்ற கேள்விக்கு என்ன பதில் கூறுவோம்? யார் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் விடுதலை அடைய வேண்டும் என்போம். ஆனால் இந்த பதில் சரியானது அல்ல. ஏனென்றால் யாரும் பந்தம் என்கின்ற சிறையில் அடைபட்டுள்ளோம் என்பதை அறியவில்லை. அறிந்திருந்தால் எப்படி விடுதலை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் எழுந்திருக்க வேண்டும். ஏன் அப்படி எங்களுக்கு அந்த எண்ணம் எழவில்லை? அப்படி என்றால் எப்படி விடுதலை கிடைக்கும்? நாம் சிறைப்பட்டுள்ளோம் என்பதை உணராமல் இருந்தால் எப்படி விடுதலை பெற வேண்டும் என்கின்ற உணர்வு வரும்? எனவே எவர் பந்தம் பட்டுள்ளேன் என உணர்கிறார்களோ அவர்களுக்கே விடுதலை கிடைக்கும். கூண்டுக்குள் சிறு வயது முதலே அடைபட்டு இருக்கும் பறவை சுதந்திரமாய் சிறகடித்து பறக்க வேண்டும். ஆனால் எப்படி அது சாத்தியம்? நாங்கள் திறந்து விட்டால்தான் அது சாத்தியம். பறவைதான் இருப்பது கூண்டு என்று உணர வேண்டும் என்பதை கணபதிதாசர் இப்படி கூறுகிறார். இந்த கூண்டுக்குள் இருக்கும் பறவையை பற்றி, முந்தின பிறப்பு வந்த முதன்மையும் அறியாய் இப்பால், பிந்தின பிறப்பு வந்த பெருமையும் அறியாய் நீதான், அந்தரப் பட்சி போல அலைகின்றாய் அகத்து லோமுச்சந்தியை அறிந்து நாகை நாதரை சார்வாய் நெஞ்சே. நீ முன்பு இதன் கருத்தை நீ முன்பு எடுத்த பிறவி எது என்று உண்மையை அறிய மாட்டாய். எதனால் இப்பிறப்பில் இம்மானிட பிறப்பு கிடைத்துள்ளது? அதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேன் இம்மானிட பிறப்பு கிடைத்தது என்கின்ற பெருமையும் படாமல், அதை சிந்திக்காமல், அந்தரமாகிய வானத்தில் மேலும் செல்ல முடியாமல் கீழையும் இறங்க முடியாமல் தவிக்கும் பறவை போல் இந்த உடல் கிடைத்ததின் பெருமையை உணர்ந்து ஞானத்தை தேடாமல் பூமியில் அமைதியுடன் வாழாமல் ஏன் துன்பப்பட்டு அலைகிறாய்? உனக்கு உன்னை அறிய முச்சந்தியாகிய சுழுமுனையில் மனதை வைத்து எப்போதும் இறைவனாகிய நாகத்தை ஆபரணமாக அணிந்து நாதனை சார்ந்து
சரணடைந்துவிடு என்று கூறுகின்றார். இப்படியாக ஒவ்வொரு சித்தரும் தங்களின் கருத்தை மாறி மாறி கூறிக்கொண்டே செல்கின்றார்கள். அதற்கு நாம் என்ன செய்கின்றோம்? எங்கள் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் என்ன கூறுகின்றார் என்று இதில் ஒரு கவியை ஒன்று பார்ப்போம். அந்த வகையிலே ஒரு நிமிடம் ஷேர் பண்றேன். தெரிகிறதா? தெரியுது. ஓகே, நன்றி. தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி மரணமில்லா நிலை இதில் வந்து கூறியிருக்கிற அந்த கவியில வந்து மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாம் மனம் உயர் வெளியில் மறிவித் தேய்ந்திட மனம் விரிசரித்தெனும் மாபதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இதில் வந்து கூடுதலாக வந்து வேதாத்திரி மகர்ஷி வந்தவங்களுக்கு மனதை பற்றி என்ன கூறியிருக்கிறார்? மனம் மாயை என்பார்கள் மனநிலை மாற்றத்தை. மனம் மாய்வதே இல்லை, மனம் மெய்ப்பொருளாகி மனம் அறிவாக மறுபிறப்பு எய்திடும். இங்கே வந்து அவர் கூறுவது வந்து நீங்கள் ஆண்மனிலேயே குறிப்பிட்டுள்ளார். மனம் அறிவான பின் மரணம் இல்லாத நிலை. மரணம் இல்லாத நிலையிலே வந்து மனமானது மாபெரும் இயற்கையின் நிதியாலே மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமே. அந்த மனதை நாங்கள் தாழ்த்தி வைத்திருக்காமல் அதற்கு மூலமாக அந்த பொருள் நாம் முதல் வாசித்தது போல பொருள் பண்டத்தில் ஈடுபடாமல் மனமதை உயர்த்தி நாம் மனை எங்கள் உடலில் இருக்கும் தெய்வத்தை கண்டாலே நாம் முக்தி அடைந்ததற்கு சமம். மனதிலே உள்ள எல்லாம் மாற்றங்கு தேடினேன். இதில் வந்து மனதிலே உள்ளதை வந்து தேடினால் எல்லா மாற்றமுமே கிடைக்கும் என்று அவர் அப்படியாக எங்களுக்கு கவி மூலம் கொடுத்திருக்கின்றார். இந்த கவி நான் மேலே குறிப்பிட்டது போல 1975 ஆண்டு இந்த கவி ஞானக்களஞ்சியத்திலே கவி 1282 என்ற பழைய புத்தகம் தான் இருக்கு. இப்போ எந்த நம்பருக்கு வந்துட்டுன்னு தெரியவில்லை. 75 ஆண்டு என்றது கட்டாயம். இது 17ஆம் தேதி 12ஆம் மாதம் 75. இப்படியாக ஒவ்வொரு ஞானிமாரும் எங்களுக்கு தந்து விட்டு சென்று இருக்கின்றார்கள். அந்த வகையிலே வந்து மகரிஷியின் கவியிலே வந்து மனமும் அறிவும் நான் இந்த எதை தேட வேணும் என்றதுக்காக இன்னும் ஒரு கவி இருக்கின்றது. அது நான் எழுதவில்லை இதிலே. அதையும் அவர் வந்து கொடுத்திருக்கின்றார். உடலில் விண் உயிராக விரைந்தற்றும் கால உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு உடலிலுள்ள இன்ப துன்ப அனுபோகங்கள் உற்ற அனுபவங்கள் சிந்தனை தெளிவு உடல் உள்ளம் ஆற்றுமுறை முடிவில் பத்தும் ஒவ்வொன்றாய் புலன்கள் விரிந்து ஆற்றி உடல் வரையில்
நின்றவற்றை மனம் என்கின்றோம். ஓங்கி விண் பரமறிய அறிவென்கின்றோம். அதை அழகாக இந்த மனமும் அறிவு என்ற கவியிலே அழகாக கொடுத்திருக்கிறார் மகிழ்ச்சி. இவராக ஒவ்வொரு கவியையும் நான் பார்க்கும்போது எனக்கு கிடைத்த இந்த கவிகள் மகிழ்ச்சி இந்த இதில் இருந்து ஒவ்வொரு கவியையும் நான் எடுத்து உங்களுக்கு தந்திருக்கின்றேன். அந்த வகையில் இந்த மனவளக்கலையிலே நாங்கள் கற்றுக்கொண்டதற்கு ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த மனதை நாங்கள் எப்படி ஒடுக்க வேண்டும் என்றும் அதை எப்படி நாங்கள் அந்த மனதின் மூலம் ஒடுக்கி நாங்கள் இந்த மன அலைச்சுழலை குறைத்து ஒவ்வொன்றாக நாங்கள் அதில் ஒவ்வொரு அலைச்சுழலாக குறைத்து 14 இருந்து 40 இருக்கிற அலைச்சுழலை ஒவ்வொன்றாக குறைத்து அப்படியே நாங்கள் கீழே வரும்போது ஒவ்வொரு படிநிலையாக கீழே வரும்போது நாங்கள் இந்த அகத்தவத்தினையும் அகத்தாய்வையும் செய்து கொண்டிருப்போமானால் மனமானது விரிவு பெறும். அந்த மனம் விரிவு பெற்றால் இயற்கை விதி அறிய முடியும், இயற்கையின் விதியை அறிய முடியும். இயற்கையின் விதியை அறிந்தால் எண்ணம் செயல் சொல்லில் விழிப்புடன் இருந்தால் நாங்கள் நினைத்ததை அடைய முடியும் என்று மகரிஷி மனவளக்கலையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஒவ்வொன்றாக நாங்கள் இப்படி கூறி செல்லும் போது ஒவ்வொருவரும் தங்களுக்கு தந்த அந்த கவிகளை நான் இதிலே குறிப்பிட்டிருந்தேன். அந்த வகையிலே இன்னும் ஒரு கவியை விரும்பினால் பார்க்கலாம். இறைவனானவன் இயல்பான இறைவனை அடைவதற்கு நாம் யார் யாரென அறியவும் எது தடையாக உள்ளது என்பதை அறியவும் கம்பனி சட்டைமுனி நாயனார் பாடல் ஒன்று இருக்கின்றது. அந்த சட்டைமுனி என்ற பாடலே அவர் என்ன மாதிரி கூறுகிறார் என்றால், தானென்ற ஆணவத்தை நீக்க மாட்டார், சண்டான கோபத்தை தன்னாட மாட்டார், ஊனென்ற சுகபோக மோமளிக்க மாட்டார், உற்று நின்ற சையோகம் விடுக்க மாட்டார், சைகயோகம் பானென்ற ஞான வெள்ள முன்னா மாட்டார், பதறாமல் மௌனத்தே தேயிருக்க மாட்டார், வானொன்ற பொருளென்ன எளிதே மைத்தா, மகத்தான மனமடங்க எங்கேயும் காணே என்று இந்த பாடல் அவர் குறிப்பிட்டார். கம்பளி சட்டைமுனி நாம் இந்த உலக பந்தத்தில் இருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும் என்ற கருத்தை இங்கே தருகின்றார். இந்த ஆணவத்தை நீக்க வேண்டும். அதுதான் முதலில் நான் சொல்லியிருந்தேன். கொலை செய்யும் அளவிற்கு அழைத்து செல்லும் கோபத்தை விட வேண்டும், ஆனால் விடமாட்டார்கள். ஒரே மாட்டான்னு அவர் கூறியிருக்கின்றார். கோபத்தை விட மாட்டோம் என்று. ஊனாகிய உடலுக்கு கொடுக்கும் சுகத்தை முதலில் ஒழிக்க வேண்டும், ஆனால் ஒழிக்க மாட்டோம். அதை விட முடியாமல் தவிப்பவர். எப்போதும் மனதில் இருக்கும் பெண்ணுடன் இணையும் இன்பமான காமத்தையே விடமாட்டார். ஒன்றாக அவர் மாட்டார் என்று கூறி, ஆனால் அந்த கவியை அவர் கடைசியாக மௌனமாக இருக்க மாட்டார். ஆனால் நான் எப்படியாவது இறைவனை கண்டிட வேண்டும், அவனிடம் எனக்கு தேவையான வரங்களை பெற வேண்டும் என்ற துடிப்பார்கள். உலக மக்கள் அதற்காக கடும் காடு மலை என அலைவார்கள். ஆனால் எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்துள்ள இறைவனை காண மாட்டார். உண்மையை அவர் எடுத்துரைத்திருக்கின்றார் இந்த கவி மூலம். ஒவ்வொன்றாக இப்படியே கூறிக்கொண்டு செல்லும் போது மனிதனானவன் பிறப்பு முதல் இறப்பு வரை உன்னுடனே இருக்கும் உனது மனதை மட்டும் அடக்கி உனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டால் உனக்கு எல்லாமே சாத்தியம் என்று கூறுகின்றார் இந்த பாடல் மூலம். ஏனென்றால் ஒரு மனிதனானால் எதை வேண்டுமானாலும் அடக்க முடியும், ஆனால் இந்த மனதை மட்டும் அடக்குவதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்றான். பல மடங்கு பலம் பொருந்திய யானையை அடக்குகின்றான். மூர்க்க குணம் கொண்ட சிங்கத்தை கட்டுப்படுத்த முடியும், ஆனால் இந்த மனதை மட்டும் அடக்க முடியாது.
மனக்கதவானது திறந்தால் இவனது சுய இயல்பு எது என்று அறிவான். மனதை அல்லது மனக்கதவை திறந்து சுதந்திர காற்றை சுவாசிக்க மறுக்கும் மனிதர்களை சித்தர்கள் பாடல்கள் மூலம் ஒவ்வொன்றாக எடுத்து கூறினார்கள். நமது சுய இயல்பை அறியாமல் மறைந்து நிற்பதும் நம் மனமே என்பதை பட்டினத்தார் பாடல் இதில் குறிப்பிட்டிருக்கின்றார். பட்டினத்தார் பாடலையும் ஒன்று பார்க்கலாம், அறியலாம். நாம் சுதந்திரமாக சுகமாக இருக்க புறப்பட்டு இருக்க எமது காரணமாய் இருக்கின்றது என்பதை பார்ப்போம். வினைப்போமா ஒரு தேகம் கண்டாய் வினைத்தால் ஒளித்தால் போவதையும் நில்லாது கண்டாய் சிவன் பதம் நினைப்போரை மேவு நினையாரை நீக்கி இந்நெறியில் நின்றால் உன்னை போல் ஒருவரென்றே மனமே எனக்கு உற்றவரே. மனம் நீ முன் செய்த எண்ணமாய் ஒரு உடலினை எடுத்துக்கொண்டாய். இந்த நல்வினை தீவினை நீ ஒழித்து விட்டாய் என்றால் திணை போன்ற அளவும் உன் மனமானது இந்த பூமியில் வாழும் சுகத்திற்கு நில்லாமல் போகும். அப்பொழுது சிவனின் பாதத்தினை சரணிந்து விடு என்று பட்டினத்தார் அழகாக இந்த கவியிலே கூறியிருக்கின்றார். ஒவ்வொன்றாக நாங்கள் எடுத்து கூறும்போது ஒவ்வொரு விடயமாக இப்படியாக ஒவ்வொரு கவியை நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஞானிமாரும் எங்களுக்கு எவ்வளவோ விடயங்களை தந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் நாங்கள் அதை ஏன் அப்படி செய்ய முடியாமல் தவிக்கின்றோம் என்று தெரியவில்லை. ஆகவே நாங்கள் மகரிஷி தந்த இந்த கருத்தின்படி நாங்கள் எல்லோரும் ஒழுகி இந்த பயணத்தில் வெற்றியடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிந்தனை உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி நகுலசியா, நன்றி. மிக மிக ஒரு அற்புதமான சிந்தனை. வென்றவர் யார் என்ற தலைப்பிலே மிகவும் அற்புதமாக நிறைய கருத்துக்களை சொன்னீங்களா ஐயா. மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள், எதற்கு ஓடுகிறார்கள் என்று தெரியாமல் ஓடுகிறார்கள் என்று நிறையவே சொன்னீங்கள். இயற்கை தன் நோட்டத்தை நிறுத்தும் பொழுது அனைத்தும் நின்றுவிடும். அது தெரிஞ்சும் அதை தெரியாத மாதிரி அதை மறந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லோரும். திருமூலர் பாடல், சிவவாக்கியர் பாடல் மற்றும் மகான்கள் இந்த பாடல்களை பற்றி சொன்னீர்கள். மனிதர்கள் தன் சந்ததியர் தங்களுக்கு செய்வார்கள் என்று அவர்களுக்காக எல்லாத்தையும் சேர்த்து வைத்து ஓடுகிறார்கள். ஆனால் இறுதியாக தான் எண்ணத்துக்கு வந்தோம், தன்னை ஆன்மா அதுகளை காப்பாற்றாமல் வேறு எண்ணத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நிறையவே சொன்னீங்கள். உடல் அழிந்தவன் அனைத்தும் போய்விடும் என்று தெரியாமல் பொருள்களை மட்டும் காப்பாற்றுகிறார்கள், பாடுபடுகிறார்கள். அதற்காகத்தான் இங்கே ஓடிக்கொண்டும் இருக்கிறார்கள் என்று மிகவும் அழகாக சொன்னீங்கள். தன்னுள் இருக்கும் ஆன்மாவையும் இறைவனையும் அறியும் அறிவை மறந்து தேவையற்றதை தேடி ஓடுகிறார்கள் என்றும், நமக்குள் இருக்கும் உத்தமனை தேடாமல் வெளிப்பொருள்களுக்காக அலைகிறோம் என்றும், பற்று பாசத்தால் கட்டுண்டு வாழ்நாளை வீணாக்குகிறார்கள் என்றும் மிகவும் அற்புதமாக அனைத்தையும் சொன்னீர்கள் ஐயா. இன்னும் பல மகான்கள் சித்தர்கள் கூறிய கருத்துக்களையும் அதுல கம்பனி சட்டை முனி பட்டினத்தார் பாடல்கள் அது என்ற விளக்கங்கள் அதுகளையும் சொன்னீர்கள். மகரிஷி வேதாத்திரி மகரிஷி அவர் கூறிய கருத்துக்களையும் அவர் அந்த பாடல்களையும் எங்களுக்கு தந்தீங்கள். நிறைவாக மகரிஷி கூறிய அந்த மனதை பற்றிய விளக்கங்கள் கருத்துக்களையும் சொன்னீங்கள். அதற்காக நாங்கள் இந்த மன அலைச்சூழலை குறைத்து அகத்தவம் அகத்தாய்வு என்று நிறைய பயிற்சிகளை மகரிஷி தந்திருக்கிறார்கள். அதுகளை நாங்கள் செய்து எங்கள்ட வாழ்நாளை ஒரு நிறைவாக வாழ வேண்டும் என்று மிக அற்புதமாக ஒரு சிந்தனை உரை தந்தீங்கள் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். மிக மிக அற்புதமாக இருந்தது. நிறையவே சித்தர்த்த பாடல்கள் அவர்கள் இந்த கருத்துக்கள் எல்லாருமே அதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் மறந்து என்னென்னத்துக்கு ஓடுறோம், கோபம் கவலை அதுகளெல்லாம் விட முடியாம இறைவன் நிறைவாக எல்லா இடம் தான் இருக்கிறான் அந்த இது தெரியாமல் இந்த பொருளுக்காகத்தான் ஒரு ஓட்டமாயிருக்கு. அதே எல்லோரும் விழிப்புணர்வுல இருந்து நாங்கள் வாழணும் என்றதுக்காக நிறையவே எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள். அதை நீங்களும்
இன்னைக்கு எங்களுக்கு தந்தி இருக்கிறீங்கள் ஐயா. வாழ்த்துக்கள் நகுலசியா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி சுமதி. வாழ்க நன்றி. இப்பொழுது ஐயாவிடம் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கருத்துக்கள் இருந்தால் சேட் பாக்ஸில் போடவும். சேட் பாக்ஸில் நிறைய பேர் போட்டிருக்காங்க அவர்களுடைய கருத்துக்களை. வாழ்க வளமுடன். இப்பொழுது சுவந்தி அம்மா வந்திருக்கிறீர்கள், நீங்கள் பேசலாம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நவலசையா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. மிகவும் சிறப்பா இருந்தது. நிறைய சிந்திக்க தூண்டினது. நாங்கள் இந்த ஓட்டம் நீங்கள் அதை பற்றி நிறைய சொல்லியிருந்தீர்கள். இதற்காக நாங்கள் ஓடுகிறோம் என்று. ஆனால் நாங்கள் இதில் உங்களோட சிந்தனைகளை கேட்கின்றோம். சித்தர்கள் பாடினதை, மகரிஷி சொன்னது எல்லாத்தையும் தொகுத்து எங்களுக்கு அழகாக சொல்லியிருந்தீர்கள். இருந்தும் ஐயா, நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் நிறைவான பொருள்களை தேடி விட வேணும். அவர்கள் கவலைப்படக்கூடாது, அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேணும் என்ற மனநிலைகள் எங்களுக்கு எழுகின்றது. ஆரம்பத்தில் இந்த மகரிஷியின் இந்த சிந்தனைகளை கேட்கும் பொழுது இருப்பது போதும், இதை நாங்கள் பகிர்ந்து கொடுத்து வாழலாம் என்ற ஒரு நிலை இருந்தது. இப்பொழுது எல்லாமே விரிவாக உலகத்துல நாங்கள் ஒரு மயக்கத்துல இருக்கிறோம். எல்லாமே இங்க வெளிநாடுகள்லயோ இல்ல அங்க உள்நாடுகள்லயோ எல்லாருமே எல்லா குடும்பங்களுக்குமே ஒரு கொண்டாட்டம் என்றாலே சிறப்பாக ஆடம்பரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதுல ஒரு எங்களுக்கு அந்த மயக்கம் இல்லாட்டிலும் இதெல்லாம் ஒரு நிரந்தரமற்றது, நாங்கள் நிரந்தரமானதைத்தான் நாங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேணும், அதைத்தான் நாங்கள் செய்ய வேணும் என்ற மனம் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் அதுல கொஞ்சம் மயக்கங்கள் சில வேளையில வர்ற மாதிரி இருக்கிறது. அதுக்கு என்னய்யா நாங்கள் அதை நாங்கள் திருப்திப்படுத்துவதற்கு தொடர்ந்து தவங்கள் சோதனைகள் செய்து கொண்டிருக்க வேண்டுமா? என்ன செய்கின்றது? என்ன செய்வது? உண்மைதான். நீங்கள் கேட்டது எல்லோருக்குமே அது இயற்கையாக நடக்கின்றது. இது ரெக்கார்டிங் ஒருக்கா நிப்பாட்ட முடியும். நான் நிப்பாட்டியெல்லாம் கிளப்பி இங்கே இருந்து நிப்பாட்டிங்களே யாரும். ரேவதி அம்மா இருந்தாத்தானே செய்வா. எனக்கு இந்த நான் செய்கிற நேரங்கள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது கண்டுபிடிக்க. ரேவதி அம்மா இல்லையா? பிரச்சனை இல்லை. நீங்க என்னென்று சொன்னால், இப்ப நீங்க கேட்டது அது எல்லோருக்கும் இயற்கையாகவே உள்ளது. நாங்கள் அதுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதை கொடுத்து செல்ல வேண்டும் என்று. ஆனால் அதிலிருந்து விடுபட்ட மகான்கள் தான் இந்த இதுக்குள்ளே எங்களுக்கு மகான்களாக மாறி கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு நாங்கள் இந்த பந்த பாசம் என்ற புனைப்புக்குள்ளே மாட்டுப்பட்டு விட்டோம். அதிலிருந்து விடுபடுவது கஷ்டம். ஆனால் நாங்கள் பிள்ளைகளுக்கு கூற வேண்டியது என்னவென்றால், நீங்கள் எங்களுடன் இருக்கின்றீர்கள், ஆனால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். இதை நீங்களே உணர வேண்டும். அதுக்குத்தான் நாங்கள் இந்த வேதாத்திரியம் அல்லது எங்களை நாங்கள் புடம் போட்டு இந்த இதுக்குள்ளே இருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்களும் இதில் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. தனிய வீட்டு கல்வி அல்ல, அல்லது இந்த சமுதாயம் நடத்துகிற முறை அல்ல. அது எல்லாரும் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லலாம், இதுதான் கட்டாயம் என்று ஒன்று அரசாங்கமே திணிக்கின்றது நான் என்று சொல்லி. இப்போ அதிலிருந்து விடுபட்டவர்கள் தான் கூடுதலாக நல்ல நிலையில் அடைந்து, அல்லது எங்களுடைய பிள்ளைகள் இந்த நிலைக்கு வராட்டிலும், ஆனால் எங்களுடைய கடமை எடுத்து கூற வேண்டியது எங்களுடைய. அதிலிருந்து நாங்களே அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வந்தோமாக இருந்தால் பிள்ளைகளும் அதை பார்த்து பழகிக்கொள்வார்கள். ஒரு சொட்டுல நாங்களும் இதுக்குள்ளோட ஒரு சின்ன மயக்கம் உண்டு, சில நேரம் வந்துடும். ஆனா அடுத்த நிமிடமே விடுபட்டு வந்துடுவோம். இதெல்லாம் மாயண்டு இருந்து அதான் அது இப்ப கூடுதலா நிறைய ஆடம்பரங்கள், ஒரு கல்யாண வீடு, இப்ப கல்யாண வீடுகள்ல தான் நிறைய செலவுகள், நிறைய ஆடம்பரங்கள், நிறைய அத்தியாவசியம் இல்லாத ஒன்று எல்லாம் நிறையவே நடந்து கொண்டிருக்கின்றது.
அது பிள்ளைகளும் அதில் கொஞ்சம் முந்தி இல்லாட்டிலும் இப்பொழுது அந்த சமூகத்தை பார்த்து கொஞ்சம் விரும்புகிற மாதிரி ஆசைப்படுகிற மாதிரி அந்த ஆடம்பரத்துக்குள்ள அவர்கள் சிக்குன்ற மாதிரி ஒரு நிலைமை போய்க்கொண்டிருக்கின்றது. அந்த நிலைமையில இருந்து மீள வேணும். இறையர்களும் குருவர்களும் தான் துணை புரிய வேண்டும். வாழ்க ம். வளமுடன் செய்ய வாழ்க வளமுடன். வாழ்க அழகாக வளமுடன். சொன்னீர்கள். ஆனால் உண்மையில இந்த கல்யாண வீடு இதுகளில் இருந்து நாங்கள் விடுபடுறதுக்கு எங்களுக்கு மிகவும் கஷ்டம்தான். இருந்தாலும் நாங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டியது எங்களோட கடமை. அதை நாங்களே தான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயம். அஹ் நன்றி ஐயா.